இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண் ஒரு ஆட்டோ ஓட்ட வர்றான்னா அவளோட வாழ்க்கையோட போராட்டத்தை கடந்து அடுத்த வாழ்க்கை எதுவுமே இல்லை, போராடி முடிச்சுட்டு அடுத்தது நம்மளுக்கு இந்த ஆட்டோ தான்ப்பா சாப்பாடு போடும். இந்த லாஸ்ட் இந்த 2 இயர்ஸா ரொம்ப கொலை நம்மகிட்டே வந்து 55 வயசுலயே வந்து ஒரு மாதிரியா நம்மகிட்ட வண்டியில ஏறி பேசுறது, வன்வேல அவங்க வர்றது, ஆளுங்கட்சி இருக்கிறது வன்வேல வர்றது, ஏத்து கேட்டா சண்டை போடுறது, இந்த மாதிரியான அராஜகம் இந்த ரீசெண்டா ஒரு இந்த 2 இயர்ஸா ஏறி உட்காந்துட்டு அப்படியே போகும்போது பார்த்தா கை இங்க டச் ஆகிட்டே இருக்கு. நான் பார்த்தேன், தெரியாம தான் பட்டது. கடைசியில பார்த்தா அவர் வேணும்னு அப்படியே எல்பி ரோட்ல கீழே இறக்கி அவர் சட்டை போட்டே இருக்கு. அதே மாதிரி போதை அடிக்கிறவன் எனக்கு என்ன தெரியும்னா, தண்ணி அடிச்சா அவன் வீட்டுக்கு தானே போறான். ஆமா, கரெக்ட். அவன் பொண்டாட்டியும் அக்கா தங்கியும் தப்பா பேசுறது இல்லையே, அது அவன் அங்க பிஹேவியர் கரெக்டா தானே பண்றான். ஆமா, ரோட்ல போற பொண்ணு. ஆனா இதே இது வீட்டுல போல, வீட்டுல அதே பொண்ணு அழகா இருப்பா, தங்கச்சி அழகா இருப்பா, அம்மா அழகா இருப்பா, அவனே வீட்டுக்கே போறான், பக்கத்து வீட்டு கூட போறது. வீடு மாறி எந்த குடிகாரனும் போனதே இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. இன்னைக்கு நம்ம ஒரு வீரமங்கைய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்க பேரு ஆட்டோ அக்கா. அது என்ன ஆட்டோ அக்கா? அவங்களோட உண்மையான பேரு ராஜி அசோக். சென்னையில பலரோட பயணங்களுக்கு உதவியா இருந்த இவங்களோட வாழ்க்கை பயணத்தை பத்தி அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ராஜிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேமா, சாப்பிட்டீங்களா? கண்டிப்பா சாப்பிட்டீங்க. சாப்பாடு எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே மாமா, உழைக்கும் வர்க்கம்ல. சரிங்கம்மா, பெண்களுக்கான நிறைய தொழில் இருக்கு, ஆனா உங்களுக்கு எப்படிமா ஆட்டோ ஓட்டணும்னு அந்த யோசனை வந்துச்சு? யோசனை வந்துட்டுன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி வேலை வாய்ப்புகள் அந்த காலத்தில் இல்லை. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆயிடுச்சு. அந்த டைம்ல வேலை வாய்ப்புகள் கம்மி. இன்னைக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு, நிறைய சுயம் தொழில் பெண்களுக்கு இருக்கு, நிறைய பேங்க் மாதிரி இருக்கிற சப்போர்ட்டிவ் எல்லாம் இருக்காங்க. இல்லாததுனால படிச்சுட்டு படிப்பு அப்படிங்கிறது நான் டிகிரி டிஸ்கண்டினியூ தான், முழுசா படிக்கலை. காதல் அப்படிங்கிற ஒரு வலைக்குள்ள வந்து படிப்பை பாதியில நிறுத்தினேன். அதோட வருத்தம் இன்னுமே எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அது படிக்கலை அப்படிங்கறத ஃபீலிங் இன்னும் எனக்கு இருக்கு. அதனால அன்னைக்கு வேலை கிடைக்கல. அப்ப ஹஸ்பண்ட் இதே ஃபீல்டுல இருந்தாரு. கோயம்புத்தூர்ல இருந்தோம் நாங்கள். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்ததுக்கு அப்புறம் வேலை கிடைக்காதனால லைசன்ஸ் இருந்தது. இங்க ஆல்ரெடி பெண்கள் ஓட்டின்னு இருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். ஓகேமா, இப்போ 26-27 வருஷம் 27 வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க ஒரு பெண்மணியா இருந்துட்டு. ஓகேமா, இப்போ சென்னையில ராஜி அக்கான்னு போட்டாலே உங்க பேர் தான் வருது. சென்னை மட்டும் இல்லாம நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃபேமஸா இருக்கீங்க. நிறைய சமூக சேவையுமே பண்றீங்க. அது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? நிறைய நான் ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, வீடு பெரம்பூர்ல இருந்து போகும்போது அந்த ரூட்ல இருக்கிற 42, 64 இந்த பஸ் தான் இருக்கும். அந்த பஸ் வந்து ரொம்ப ரேர். அந்த ஆஃபீஸ் டைம்ல இந்த லேடிஸ் பெண் குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்டோல ஜென்ஸோட ஆட்டோல ஃப்ரண்ட்ல உட்காந்து போகும்போது நிறைய ஒரு அன்கம்ஃபர்டபுள். நான் ஃபீல் பண்ணி எனக்கு அனுபவம் வந்திருக்கு. அதனால அந்த அனுபவம் அந்த குழந்தைகளுக்கும் வரும். நம்ம எதுக்கும் சென்ட்ரல் வரைக்கும் சும்மா தானே போறோம். இன்னைக்கு தானே ரோட்ல அப்படி, அன்னைக்கெல்லாம் எங்க ஸ்டாண்டோ அங்க தானே போய் ஓட்டுவோம். இப்ப ஸ்டாண்டுக்கு சும்மா போற டைம்ல நம்ம அந்த குழந்தைகளை ஏத்தின்னு போலாம் அப்படின்னு தோணி அப்படி ஏத்தின்னு போவேன். அதுல ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே என்னோட வண்டியில இருக்கிற நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு அனுபவத்தின் பேர்ல அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே கண்டினியூ போயிட்டு இருக்கு. நிறைய சமூக சேவை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. நானே உங்க ஆட்டோல பார்த்தேன், அங்க எல்லாருக்கும் தண்ணி வச்சிருக்கீங்க, மாஸ்க் வச்சிருக்கீங்க, சீப்பு பின்னெல்லாம் வச்சிருக்கீங்க. அதை பத்தி இப்ப சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் எய்டு வச்சதுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் எய்டும் வச்சிருக்கேன், பிஸ்கெட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எய்டு வச்சதுக்கு என்ன காரணம்னா, ஒரு வாட்டி கேகனர்ல ஒரு பையன், அந்த பையனோட ஆட்டோ வண்டியே கிழிச்சு காலில் ரத்தமா இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, அக்கா ஒரு துணி கொடுங்க அப்படின்னா, என்கிட்ட துணியே இல்லை, வண்டி துடைக்கிற துணி அழுக்காத்தானே இருக்கும், பரவாயில்லன்னு அது கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நம்மளும் இது வண்டியில வச்சுக்கலாம், யாருக்காவது யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு வண்டியில ஃபர்ஸ்ட் எய்டுக்கான இது நகர நம்ம வண்டியில சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு ஆத்துக்கு போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்த அந்த
பேஷண்ட்டுக்காக பிஸ்கெட்டு, ம். ஸ்கூல் குழந்தைகளுக்கான பிஸ்கெட்டு. ஆ, நிறைய பேர் காலேஜுக்கு போகும்போது அந்த ஸ்டூடெண்ட் நாப்கின் மறந்துருப்பாங்க. ஆ, ஆ. அது அவங்களுக்கு வாங்க பைசா இருக்குமா இல்லையா தெரியல, அந்த மாதிரியானது. கொரோனா காலகட்டத்திலேருந்து மாஸ்க்கு. ம். அப்புறம் வண்டியில நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, அப்படி வண்டியில வர கஸ்டமர் அந்த ஃப்ரைடே அந்த குழந்தை ஊருக்கு போகும். ம். அக்கா சார்ஜ் இருக்காரு, அக்கா கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கிறேங்க. போற டைம்ல தான் அந்த பையனுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கும். ம். அவனுக்கும் டிஸ்டர்பன்ஸ், அது எனக்கும் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லி கஸ்டமருக்காக ஒரு சார்ஜிங் பாயிண்ட், ம். நெட் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வைஃபை கனெக்ஷன், ம். திடீர்னு வெள்ளம் தண்ணி தாகம் எடுத்துன்னா என்ன பண்ணுறது, சம்மர் டீசன் சொல்லி வாட்டர் water பாட்டில் bottle. எல்லாமே இந்த மாதிரி. ஹேர்பின்லாம் பார்த்தேனே. ஆமா, Hairpin என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கல்யாணத்துக்கு கிளம்பி அப்படியே போயிடுவாங்க. அக்கா ஹேர் பின் கொடுங்க, நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. ஹேர் பின் சேஃப்டி பின் எல்லாம் எனக்கு யூஸே இல்லை. ம், ம், ம். அக்கா பூ வாங்கிப்பாங்க, அக்கா ஹேர் பின் இல்லக்கா அப்படிம்பாங்க. வா எல்லாமே நீங்க இதுலயே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. டடடடா, என்ன ஒரு ஐடியா, என்ன ஒரு சமூக சேவை. குழந்தைகள் அப்படியே விரிச்சிட்டு வருவாங்க. ஹேர் பேண்ட் இருக்காது. ம். அதனால குழந்தைகள் சரி இது ஒன்றும் பெருசா கெட்டு போற பொருளும் கிடையாது. ஆ, ஓகேக்கா. அம்மா சரி, இந்த ஆட்டோவை நீங்க எப்படி வாங்குனீங்க? எப்படி இந்த ஆட்டோ உங்க கைக்கு வந்துச்சு? இல்ல, இது வந்து எனக்கு முதல் ஆட்டோவா? இல்ல என்னோட ஆட்டோ இது வந்து வாடகை ஆட்டோ தான். ஆ. ஆல்ரெடி எனக்கு ஆட்டோ இருந்தது. ம். ரீசனாக நாங்கள் ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி ம். என் வண்டியெல்லாம் விற்றுட்டு எனக்கு டாக் டெவலப்பர்ஸ் ஒரு ஆட்டோ கொடுத்துருந்தாங்க. அதை ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டோம். ம். போய் அங்கே பிஸ்னஸ் வந்து டல் ஆகிடுது, ம். லாஸ் ஆகிடுது. கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs பக்கம் எனக்கு லாஸ். ம். திரும்ப நம்ம சென்னையில் வந்து தான் அதை சரி கட்ட முடியும்னு அப்படி தோணி திரும்ப சென்னைக்கு வந்தேன். ம். பிங்க் ஆட்டோ கொடுத்துட்டு இருந்தா. என்னன்னா இது ஆஃப்டர் 40 yearsக்கு அப்புறம் இது எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி. ஓ. அப்போ 40 வயசு கழிஞ்சா ஆட்டோ டிரைவர்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல. ம். ஓ, பெண்கள் வந்து ம். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கே 35 வயசுக்கு மேலே ஆயிடும். என்னன்னா ம். பெண் ஒரு ஆட்டோ ஓட்ட வர்றான்னா அவளோட வாழ்க்கையோட போராட்டத்தை கடந்து அடுத்த வாழ்க்கை எதுவுமே இல்லை, ம். போராடி முடிச்சுட்டு அடுத்தது நம்மளுக்கு இந்த ஆட்டோ தான்ப்பா சாப்பாடு போடும் ம். அப்படின்னு நினைக்கிற டைம் தான் ஒரு பெண் ஆட்டோக்கு வர. அல்லாமல் ஒரு 18 வயசுல டிகிரி முடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போகிற மாதிரி யாரையும் ஆட்டோக்கு வரதில்லை. கல்யாணம் பண்ணிக்கிறா, கல்யாணம் பண்ணி அவளோட லைஃப் ஃபெயிலியர் ஆகிடுது. ஒரு சில நல்ல ஃபெயிலியர் ஆனாலும் ஃபெயிலியர் ஆகலைன்னாலும் என்ன மாதிரி ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அவள் ஆலோசிச்சு இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கே 35 வயசு கழிஞ்சுடும். 20 வயசு 22 வயசுல எல்லாம் லேடிஸ் இதில் வர்றது ரொம்ப ரேரு. அப்போ அந்த வயசுல நம்மளுக்கு இது எலிஜிபிள் இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கொடுக்க வேண்டியது இது ஒரு 50 வயசு 55 வயசு வரைக்கும் கொடுக்கலாம் கவர்மெண்ட். ஆனால் 40 வயசுலேயே நிறுத்திட்டாங்க. அதுவும் நிறையா இதுலேயும் இல்லீகலான வண்டிகள் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு, எனக்கு தெரிஞ்ச நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கான வண்டிகள்லாம் இது கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ நிறைய ரீச் கிடைச்சிச்சுன்னா நீங்க வச்ச அந்த கோரிக்கை நிறைவேற்றுவாங்களான்னு பார்ப்போம். தெரியல என்னன்னா இன்னும் நிறைய எனக்கு தெரியும் நியாயமான கோரிக்கையும் கூட. என்னன்னா நிறைய பெண்களே 50 வயசு தாண்டி பெண்கள் இன்னும் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு இது எலிஜிபிள். வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஆமா, அதான் சொல்றேன், பெண்கள் போராடி இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு 35 வயசு தாண்டிடும். ம். நானே சொல்றேன் பாருங்க, 27 வயசுல தான் வந்திருக்கேன். ம். அது நான் வந்ததே ஏர்லி, ம். முன்னாடி ம். 30 வயசு தாண்டி தான் ஒரு பெண் இந்த ஃபீல்டுக்கு ஃபீல்டுக்கு வராங்க. வராங்க. அந்த டைம்ல இது எலிஜிபிள் இல்லை அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டம், வருத்தம் தான். ஓகேம்மா, நீங்க நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்க, நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க. பெண்களோட பாதுகாப்பு அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்துல எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இந்த ஒரு ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப கஷ்டமான மாதிரி இந்த டிஎம்கே பீரியடில் கூட முதல் 3 வருஷம் எனக்கு தெரியலை. அந்த லாஸ்ட் இந்த 2 இயர்ஸாக ரொம்ப கொலை நம்மகிட்டே வந்து 55 வயசுலயே வந்து ஒரு மாதிரியா நம்மகிட்ட வண்டியில ஏறி பேசுறது, வன்வேல அவங்க வர்றது, ஆளுங்கட்சி இருக்கிறது வன்வேல வர்றது, நம்ம ஏத்து கேட்டா சண்டை போடுறது. எனக்கு ஃபீனிக்ஸ் மால்லே அந்த மாதிரி நடந்திருக்கு. வன்வேல அவங்க வராங்க, நான் வந்துட்டு இருக்கேன், என் வண்டி எடுக்க சொல்றேன், நான் எடுக்க முடியாது அப்படின்னா இல்லை அப்படின்னு யாரு தெரியுமா அப்படிங்கிறேன். இந்த மாதிரியான அராஜகம் இந்த ரீசெண்டா ஒரு இந்த 2 இயர்ஸா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். அது இல்லாமல் இந்த பிங்க் ஆட்டோவில் ஜிபிஎஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சது இதில் ஜிபிஎஸ் இல்லை. பணம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஜிபிஎஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதில் ஜிபிஎஸோடு தான் வண்டின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிங்க் ஆட்டோ அப்படிங்கிறது இன்னொரு இதில் நெகட்டிவும் இருக்குது. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, 10 நாள் நான் படுத்துட்டேன், என்ன பண்ண முடியும்? இது எப்படி வாடகை கொடுப்பேன்? என்னோட கணவரோ என்னோட பையனோ எனக்கு இருக்கிற ஸ்கூல் ட்ரிப் ஓடக்கணும்ல. ரெகுலரான ட்ரிப்புகள் இன்னொருத்தர் எடுத்தா தான் அதை டேலி பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனேன்னா, போன மாசம் 10ஆம் தேதி எங்க அம்மா செத்து போயிட்டான் பாலக்காட்டுல. அப்படியே வண்டியை விட்டுட்டே போனேன். இதே இது ஒரு
ஜென்ஸ் ஓட்ட முடியும்னா நான் யாருக்கிட்டயா கொடுப்பேன். வந்து ஒரு மாசம் கழிஞ்சு நிற்கிற வண்டிக்கு நான் வாடகை கொடுக்கணும். இந்த பிங்க் ஆட்டோ ஜென்ஸ் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இது. ரெண்டாவது நைட்டு இது வரும்போது 12 மணிக்கு நான் நேற்று ஓட்டுறேன். இது பிங்க் ஆட்டோ, இது லேடி தானே தெரியும்ல. ஆமா. இன்னும் திருடனுக்கு கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி ஆயிடும். நானா உங்ககிட்ட பேசுற வரைக்கும் நீங்க அவ்வளவு போல்டு லேடியா இருக்கீங்க. விட்டு அடிச்சிருவீங்க ஏதாச்சும், அப்படிதான் சம்பவம் நடந்திருக்கா? ஆமா, நடுவில் நிறைய அடிச்சிருக்கோம். நிறைய பேரை நடுவுலயே ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். மயிலாப்பூர்ல இருந்து ஒருத்தர், அவருக்கே என்னை விட சின்ன வயசு தான், ஒரு சின்ன பையன் ஏறி உட்காந்துட்டு அப்படியே போகும்போது பார்த்தா கை இங்க டச் ஆயிட்டே இருக்கு. நான் பார்த்தேன், தெரியாம தான் பட்டது. கடைசியில பார்த்தா அவர் வேணும்னு அப்படியே எல்பி ரோட்ல கீழே இறக்கி அவர் சர்டிபிகேட்டா இருக்கு. அதுக்கு இல்ல சாரி தெரியாம பண்ணிட்டேன். உன்னோட அக்கா வயசு இருக்கும் எனக்கு. அம்மா வயசு? ஆமா, அக்கா வயசு இருக்கும். நான் அதை ஒண்ணுதான் சொல்லுவேன். நிறைய பார்த்தேன்னா சோசியல் மீடியால நம்ம நம்பர் இருக்கிறதுனால நிறைய என்ன சொல்றது, புருஷங்கிட்ட காட்டுறது எல்லாம் போய் பொண்டாட்டிக்கிட்ட காட்டுறதெல்லாம் வீடியோல நம்ம கிட்ட காமிச்சிட்டு இருக்கோம். அப்ப நான் என்ன நினைப்பேன்னா, உன்னோட டேஸ்ட் இவ்வளவுதானாடா, உனக்கு டேஸ்டே ஒரு 55 வயசு கிளவிட்டு தானே உன்னோட. ஏன்னா இப்போ நிறைய போதை புழக்கம் அதிகரிச்சிருச்சுலம்மா. எல்லா ஸ்கூல் பசங்களையும் இந்த மெத்தபெட்டமைன் அந்த மாதிரி கஞ்சா அதெல்லாம் அடிக்க பழகிட்டாங்க. சோ அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரிய மாட்டேங்கிறதுன்னு சொல்றாங்க. நிறைய கிடைக்குது, எல்லாமே ஹான்ஸ் எல்லாம் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேரளால இருந்து வரவனுக்கு புரசை வாக்கத்துல எந்த கடையில இருக்கும், சூளையில எந்த கடையில இருக்கும்னு என்னை விட இங்க சகஜமா நான் சுத்தின்னு இருக்கேன். ஆனா என்னை விட அவனுக்கு தெரியறது, அக்கா இங்க கிடைக்கும், இல்லப்பா தெரியாது, கிடைக்கும்க்கா நீ போக்கா அப்படிங்கிறான். அவனுக்கு தெரியறது. அதே மாதிரி போதை அடிக்கிறவன் எனக்கு என்ன தெரியும்னா, தண்ணி அடிச்சா அவன் வீட்டுக்கு தானே போறான். ஆமா, கரெக்ட். அவன் பொண்டாட்டியும் அக்கா தங்கியும் தப்பா பேசுறது இல்லையே, அது அவன் அங்க பிஹேவியர் கரெக்டா தானே பண்றான். அப்ப இது என்ன லாஜிக்குமே பண்ணல. ரோட்ல போற பொண்ணு, ஆனா இதே இது வீட்டுல போற, வீட்டுல அதே பொண்ணு அழகா இருப்பா, தங்கச்சி அழகா இருப்பா, அம்மா அழகா இருப்பா, அவனே வீட்டுக்கே போறான், பக்கத்து வீட்டுக்கு கூட போறது. வீடு மாறி எந்த குடிகாரனும் போனதே இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு பண்றானா, தெரியாம பண்றானா, மைண்ட்ல செட் பண்ணிக்கிறானா தெரியல. ஒரு நாளைக்கு வேணா நீயும் நானும் அடிச்சு பாக்கணும். அடிச்சு உட்கார்ந்து அதுல என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்துட்டு நம்ம கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும். ஆமா, உமன்ஸ் டே பெண்களுக்கு எல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு கொண்டாடுவாங்க. அன்னைக்குதான் ஒரு நாள் பிறந்தது மாதிரி. பெண்களோட சுதந்திரம் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? காந்திஜி சொல்ற மாதிரி நடுராத்திரி ஒரு பெண்ணு தன்னந்தனியா எந்த யாரோட பாதுகாப்பும் இல்லாம தனியா அந்த ஒரு கிலோமீட்டர் சுத்திட்டு பாதுகாப்பா வர முடியுமோ அதுதான் சுதந்திரம் நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் வந்து இன்னும் எவ்வளவோ ஃபீல்டுல பெண்கள் நம்ம கால் ஊனல. மோட்டார் ஃபீல்டுல இல்ல, போர் விமானங்கள் எல்லாம் ஓட்டுறாங்க. ஆனா கூட கிட்டத்தட்ட ஆண்களுக்கு சரிசமமா இருக்கிற பெர்சன்டேஜ்ல நம்ம 0.1% கூட நிறைய இடத்த பிடிக்கல. நம்மளோட விசாரம் எல்லாம் என்னன்னா ஐடி ஃபீல்டு இல்லாட்டி வெளிநாட்டு வாழ்க்கை, இதுலயே இந்த பெண்களோட கனவு ஓடிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவோ துறைகள்ல சாதிக்கலாம், பங்களிப்பு இருக்கு. அதை நம்ம திறக்கல. ஜென்ஸ் மாதிரி நல்லா ஸ்டைல கட் பண்ணி ஜீன்ஸ் போடுறது தான் புரட்சின்னு இல்லை. இன்னும் நிறைய துறைகள்ல நம்மளோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தே கொண்டு வரணும். சும்மா நம்ம அரசியல்ல பெண்கள் எங்க இருக்கோம்னா 500 ரூபாய் கூலியும் ஒரு புடவையும் வாங்கிட்டு பிரியாணி வாங்கி கூட்டத்துக்கு காமிக்கிறவா பெண்கள் இருக்கும். இப்ப கூட நிறைய அமைச்சர்கள் கூட இழிவாதானமா பேசுறாங்க. அதைத்தான் சொல்றேன். அந்த இடத்துல இல்லாம ஒரு மம்தா மாதிரி, ஒரு புரட்சி தலைவி அம்மா மாதிரி, கனிமொழி மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி, மாயாவதி மாதிரி இந்த இடத்துல பெண்கள் வரணும். நம்ம கூட்டத்துக்கு போறோம்ல, அதை முதல்ல நம்ம பெண்கள் நிறுத்தணும். ஆமா, நம்மளோட தன்மானத்தை நம்ம தான் காப்பாத்திக்கணும். கேவலம் ஒரு 500 ரூபாய்க்காக நம்ம தன்மானத்தை காப்பாத்திட்டு இருக்கோம். இதுக்கெல்லாமே காரணம் நம்மளே தான். நம்ம இருக்கிற வீட்டுல இருக்கிற ஆண்கள் நீ போன்னு சொல்றது இல்ல. எந்த ஆண்களும் போகாதே தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கணவர்லாம் சொல்லுவாங்க பணத்துக்காக போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா உண்மையா சொன்ன போனா லாஸ்ட் வீக் நான் சொன்னேன்ல, ஒரு ஆடுக்கு போனது, அரசாங்க ஆடு. அதுக்கு என் பையன் என் கூட அவ்வளோ ஃபைட்டிங், இது போகக்கூடாது நீ. நான் சொன்னேன், நான் நடிக்கல, வண்டி நடிக்க போகக்கூடாது, நீ பணத்துக்காக உன்னோட கொள்கையை மாத்திக்கிற. இப்ப அந்த மாதிரி ஆண்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. பணத்துக்காக கொள்கையை விட்டு கொடுக்கணும்னு எந்த ஆணும் சொல்றது இல்லை.
நம்ம என்ன நினைக்கிறோம் 500 ரூபாய் கிடைச்சா 4 நாளைக்கு காயாச்சு அப்படின்னு. ம். கஞ்சி கூட குடிச்சிட்டு நம்ம கொள்கையோட நம்ம இருக்கலாம். ஓகேம்மா, நீங்க ஜெயலலிதா அம்மா பத்தி பேசுறப்பதான் எனக்கு ஒரு டக்கு ஞாபகம் வருது. நீங்க அம்மா கையால அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்களாமே, அவார்ட் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? அது இன்னும் யோசிச்சே பார்க்க முடியல. வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அவார்டு, ஆஸ்கார் அவார்டு இல்லை, அதை விட பெரிய ஒரு தருணம் அந்த நிமிஷம். ஓகே. அவங்க கிட்ட போய் நிற்கும் போது அப்படியே என்னை அப்பவே 2005ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இப்போ தானே டிவிலையும் இதுலையெல்லாம் வந்து பெரிய ஆள் ஆயிட்ட. இல்லை, எப்போ ஜெயலலிதா அம்மா பக்கத்துல நின்னையோ அன்னையே நீ ஏன்னா பெருசா. அந்த ஒரு இரும்பு பெண்மணி இந்த ஒரு இரும்பு பெண்மணிக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு லைஃப்ல ஒரு கொடுப்பேன். எங்க வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி ம். சொல்லுவார் அவரு, நீ வேற ஏதாவது உங்களை ஜாதியிலே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன், இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது ஆனதே நான் தான் காரணம் அப்படின்னாரு. அவர் என்னம்மா பண்றாரு? அவர் ஆட்டோ டிரைவர் தான். இப்போ ஊர்ல வந்து அந்த ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு அங்க நாங்க ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ம். கேரளால. எங்க ஊர்ல எப்படின்னா ம். பிலோ போவர்ட்டி அதிகம், பேக்வேர்டு காஸ்ட் அதிகம். ஓகே. அதனால அந்த மக்களுக்காக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணணும் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆம்புலன்ஸ், அங்க இருக்க மக்களுக்கு நீங்க அங்க போய் சேவையாற்றுறீங்க. பிறந்த ஊர்ல நம்ம ஏதாவது பண்ணணும் ஓகே. அப்படின்ட்டு அங்க அவர் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர்மா. இந்த சர்வீஸுக்காக நானும் அவரும் கிட்டத்தட்ட 32 வருஷமா ஒன்னா இருந்தவர். ம். ஒரு 1 இயரா பிரிஞ்சிருக்கோம். பிரிஞ்சிருக்கீங்க. சோச்சே. இது ஒரு கஷ்டம், பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் அதுவும் சரியாயிடும். ஓகேம்மா, இப்போ எப்படிமா வருமானம்லாம் வருது? உண்மைதான். முதல்ல வந்து நம்ம ஒரு 5 மணிக்கு ஒரு ஓட்டது, ம். இப்ப 12 மணிக்கு. உழைப்பு ஜாஸ்தி, வண்டியோட தேய்மானம் ஜாஸ்தி. ம். அன்னைக்கு இருக்கிற ஊதியம் எடுக்கணும்னா நான் கிட்டத்தட்ட 12-15 மணி நேரம் எடுக்கணும். ம். எல்லா பெண்களுக்கும் இது சாத்தியமானு கேட்டா இல்ல. எனக்கு யாரும் இல்ல, குழந்தைகள் எல்லாம் பெருசாயிடுச்சு. இந்த ரேபிடோ அந்த மாதிரி வந்துருச்சுல்ல. அதுல வந்து நிறைய இருக்கு, அது அரசாங்கமே எடுத்து நடத்தலாம். ம். இன்னைக்கு அதுல நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாத்தியம் இருக்கு. அது அரசாங்கம் எடுத்துட்டோம்னா கஸ்டமருக்கும் பிரச்சனை இல்லை, டிரைவர்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை. அது ஒரு ஏன்னா ஒரு ஆப் மாதிரி வந்து அது மூலியமா நீங்க போயிட்டு எல்லாத்தையுமே கார்பரேட்டுக்கு வித்தாச்சு. என்ன பஸ்ல இருந்து எல்லாத்தையும் வித்தாச்சு. உண்மையை புட்டு வைக்கிறீங்கம்மா. ஆட்டோவை விற்காம இருந்தா சரி. எல்லாருக்கும் 5000 போடுறாரு, 2000 போடுறாரு, 3000 போடுறாரு. எங்களுக்கு என்னத்தை போடுவாருன்னு தெரியல. அந்த ஓகே ராஜிமா, இப்போ வந்து நிறைய காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பாலியல் தொழில வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு நிறைய தகவல்லாம் வந்துட்டே இருக்கு. நீங்க அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க எந்த சூழ்நிலையில அதுல போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு சில பேர் நிறையா நம்மளுக்கு நம்ம சோஷியல் மீடியாலாம் பார்க்குறதும் ஒரு சிலதெல்லாம் சொல்கிறதும் ரொம்ப வறுமையில படிக்க வராங்க. திரும்ப நம்ம அப்பா அம்மாட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம இருப்பாங்களா? சரியான ஒரு முடிவா ஆயிருமா? நீங்க என்ன உழைக்கிறீங்களே 12 மணி நேரம். பாலியல் தொழில் செய்யறவங்களே அதைத்தான் சொல்லுவாங்க, நான் ஒரு இதுல தள்ளப்பட்டேன், தள்ளப்பட்டதுனால அதுல போனோங்கிறது இல்லை. நிறைய அந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் அதைத்தான் சொல்லுவாங்க, என்ன ஒரு வாட்டி அப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் அப்படியே என்ன எல்லாரும் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளவோ தொழில் இருக்கு இன்னைக்கு. ஆனா உடம்பு உழைத்து சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா 1000 வழி இருக்கு. ஒரு போல்டான ஒரு பெண்மணி, உங்ககிட்ட இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மகளிர் தினம் வேற வருது, பெண்களுக்கு ஏதாவது சின்ன அட்வைஸ் கொடுங்க. ஒரு அட்வைஸும் இல்லை, போல்டா எந்த இடத்துலையும் நம்ம போல்டா இருக்கலாம். இன்னொன்று, எங்கேயுமே நம்ம உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு குறிக்கோளாக வச்சுக்கணும். தன்னம்பிக்கையை கைவிடக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலன்னு வைங்களேன், கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி செய்யலாம், மாற்றிக்கலாம். ஆமாம், எதுலேயுமே நம்ம ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் ஆட்டோன்னு வச்சோங்க, என்னோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் செருப்பு தைக்கிறீங்களா, அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொன்றுலேயும் நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே தனித்துவம் இருக்குது. எந்த வேலையுமே தனித்துவம் இல்லாமல் வேலையே கிடையாது. இப்போ அந்த வேலையில் நீங்கள் உங்களுக்கு தெரியற வேலையில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பெஷாலிட்டி எல்லா ரூட்லேயும் பின்னாடி போகாமல் உங்களுக்காக ஒரு பாதையை உருவாக்கிட்டு அந்த பாதையை சிறப்பாக கொண்டு போங்க, அவ்வளோதான். எல்லாரும் ஒரு சாக்கடையில போறாங்கன்னா அந்த சாக்கடையில போகாம நம்ம தனியா ஒரு வழி உருவாக்கி அந்த வழியை சிறப்பாக எல்லாருமே வர மாதிரி நம்ம பின்னாடி 10 பேர் வரணும். ஓகே, நம்ம ரஜினி சார் வந்து நான் ஆட்டோக்கார அப்படின்ட்டு ரொம்ப பில்டப்பாலாம் பண்ணி அவர் வந்து சினிமால மாஸ் காட்டிட்டாரு. நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம லைஃப்ல ஜெயிச்சிட்டோம்டா, நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு? சொல்ல வேண்டியதே இல்லை, டெய்லி சாதிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னொன்னு, அவரோட அந்த பாட்டு வந்து எல்லா ஆட்டோ டிரைவருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு கூட அது கேட்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் கர்வமா இருக்கும். இந்த பாட்டு கேட்டு வண்டி ஓட்டணும்னு வச்சுக்கோ, சார் இந்த உலகத்திலேயே பெரிய ஹீரோ நம்ம தான்டா
கரெக்ட். அந்த பாட்டு வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஹீரோ இல்ல, பெரிய ஹீரோயின் நீங்க. ஹீரோ. ஆமா. அது ஒரு மோட்டிவேஷன், அந்த பாட்டு ஒரு நல்ல மோட்டிவேஷன். ஓகேமா. அதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர்களோட மதிப்பு கொஞ்சம் உயர்ந்து. உயர்ந்து. ஆமா கண்டிப்பா அந்த பாட்டு ஒரு மோட்டிவேஷன் நல்லா சொல்லலாம். ஓகேமா. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் நீங்களும் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ எல்லா மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? கண்டிப்பா. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.